ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்க சிம்பிளி தமிழா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிளிங்கிட்ட நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்போம் லைவா. ஸோ அதே மாதிரி இப்ப லைவா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வரப்போகுது, நம்ம லிஸ்டிங்ஸ் எப்படிலாம் பண்ண போறோம், மற்றது எல்லாமே இன்னைக்கு வீடியோல நம்ம கட் அண்ட் கிளியரா பார்த்துறோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம பிளிங்கிட் செல்லர் ஓப்பன் பண்ணிப்போம். வெப்சைட்டை கிளிக் பண்ணது டாப் மோஸ்ட்ல வந்துச்சு. இது மேலே கிளிக் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எல்லாம் கிளியரா பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ லிஸ்டிங்ன்றது பார்த்துரும், எப்படி லிஸ்டிங் பண்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்ல ரைட் சைடில் லாகின் இருக்கு. இது மேலே கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிப்போம். ஓடிபி வரும் மொபைலுக்கு. ஓகே, ஓடிபி மென்ஷன் பண்ணியாச்சு. ஓடிபி மென்ஷன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சேம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, பி காஷியஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ். இதை க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ஹோம் பேஜ் வந்திருக்கு. அப்புறம் இந்த இடம் ரைட் சைடில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, பில்லிங். அப்புறம் இந்த இடம் மை பிஸ்னஸ். இது ரெண்டும் எனேபிள் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்ன்றது இன்னும் எனேபிள் ஆகலை. ஒன்ஸ் நம்ம லிஸ்டிங் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆட்ஸ்ன்றது எனேபிள் ஆகிடும். இந்த இடம் பார்த்தோம்னா நம்ம authorized to access this tab. ஒன்ஸ் நம்ம லிஸ்டிங் லிஸ்டிங் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கேட்லாக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேட்லாக் அண்ட் ப்ரைசிங் இருக்கு. ஓகேவா, ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போயிடும். இது எல்லாமே லிஸ்டிங் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம். இந்த இடம் பார்த்தோம்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் ஹோம் இருக்கு. மேலே பார்த்தோம்னா இந்த மாதிரி செல்லர் டயர்ன்றது டிஃப்ரெண்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது மேலே நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணது இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்லர் கேட்டகரிஸ் இருக்கு. ஐரன் இங்க கீழே இருக்கும் பாருங்க, ஐரன், பிரான்ஸ், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் ஐரனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சேல்ஸும் தேவையில்லை. ஆனால் பேஅவுட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 15 days கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிஸ்டிங் லிமிட் பார்த்தீங்கன்னா +20 இருக்கணுமா, மினிமம் 20 வரைக்கும் பண்ணிக்கலாமா எப்படின்னு தெரியல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆக்டிவேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க ₹25,000. ஓகேவா, எவ்ரி லிஸ்டிங்க்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா 25,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்குதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. இப்போ நம்ம அமேசான், ஃபிளிப்கார்ட்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஃப்ரீ லிஸ்டிங் தான், லிஸ்டிங்க்கு எந்த காசும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பிளிங்கிட்ல நம்மளுக்கு ₹25,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க பர் லிஸ்டிங்க்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. ஸ்டார்டிங் ஓகேவா. அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 72 hours அப்புறம் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டே கிடைக்கும். எந்த ரெக்வெஸ்ட், எந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாலும் சரி, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். பிரான்ஸ்லயும் சேம் அதே மாதிரி தான். ஆனால் பிரான்ஸ்க்கு மூவ் ஆகணும்னா ₹30 lakhs சேல்ஸ் இருக்கணுங்க, மினிமம் 30 lakhs சேல்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பே அவுட் ஹெல்த்தும் 50% இருக்கணும். அப்புறம் செல்லார் கண்ட்ரோல்டு கம்ப்ளைண்ட்ன்றது 75% பிலோ இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 15 days சேம் பே அவுட் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அங்கதான். இங்கே +30 லிஸ்டிங்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இங்கே 20 லிஸ்டிங்ஸ் வரைக்கும் தான் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 30 லிஸ்டிங்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி லிஸ்டிங் ஆக்டிவேஷன் ஃபீஸ் இங்கேயும் 25,000 நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. சேம் 72 hours கொடுத்துருக்காங்க. சில்வரில் பார்த்தோம்னா 60 lakhs அதிகம் நம்ம சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சில்வருக்கு மூவ் ஆயிடுவோம். above 60 lakhsக்கு மேலே இருக்கணும். 75% சேம் இங்கேயும் அதே தான். பே அவுட் ஹெல்த் இங்கே 75% கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செல்லர் கண்ட்ரோல்டு கம்பெனி <75% இருக்கணும். அதிகமாக போச்சுன்னா நம்ம மறுபடியும் பிரான்ஸ்க்கோ ஐரனுக்கோ போயிடும். ஓகேவா, இந்த இடத்துலையும் சேம் 15 days பே அவுட் சைக்கிள் இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 50 லிஸ்டிங்ஸ் வரைக்கும் நம்மளால பண்ணிக்க முடியும். இந்த இடம் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க. சில்வரில் ஒன்ஸ் நம்ம 60 lakhs எபோ சேல்ஸ் பண்ண மட்டும்தான் நம்மளுக்கு லிஸ்டிங் ஆக்டிவேஷன் ஃபீன்றது இல்லவே இல்லை. அதே மாதிரி கோல்டுலும் இல்லை பாருங்க. கோல்டில் பார்த்தீங்கன்னா 90 lakhs வரைக்கும் பண்ணணும், 0 லிஸ்டிங் ஃபீஸ். இந்த பே அவுட் மாத்திரம் 7 days கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல டபுள் ஆயிடுச்சு பாருங்க, லிஸ்டிங் 100 வரைக்கும் லிஸ்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்தோம்னா 1.8 crores. ஓகேவா, 1 crore 80 lakhs வரைக்கும் நம்ம பேமெண்ட் அதுக்கு மேல பண்ணோம்னா பேமெண்ட்ன்றது நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா, ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ன்றது சேல்ஸ்ன்றது 1 crore 80 lakhs வரைக்கும் சேல்ஸ் ஆச்சுன்னா 100% பே அவுட் ஹெல்த் இருக்கணுமா. இதுக்கு 75% பிலோ தான் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா பே அவுட்ன்றது 7 days கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சேம் ஆஸ் இட் இஸ் தான். இங்க டபுள் ஆயிருக்கு லிஸ்டிங்ஸ் 200+ லிஸ்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஃபீஸ் கம்மியா இருக்கு நம்மளுக்கு. டெடிகேட்டட் ஃபீஸ் லிஸ்டிங் ஆக்டிவேஷன் ஃபீஸ் இந்த இடத்துலயும் இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போத் இடத்துல கோல்ட்லயும் சில்வர்லயும் பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் கீ அக்கௌண்ட் மேனேஜர், நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ நம்ம எப்போ மெசேஜ் பண்ணாலும் அவங்க உடனே நம்மளுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ரிப்ளைன்றது உடனே வந்துட்டே இருக்கும். நம்ம டவுட்ஸ்க்கு உடனே கிளியர் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டிக்கெட் சேல்ஸ் பண்ணாலும் உடனே ரெசல்யூஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனா ஐரன்ஸ், பிரான்ஸ், சில்வர்ல மட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை. நம்மளுக்கு அந்த மாதிரி டெடிகேட்டட் மேனேஜர் கொடுக்கவே இல்லை.
ஸோ இந்த இடம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் 72 hours வரைக்கும். பார்த்தீங்கன்னா சேம் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, அரௌண்ட் 60 lakhs வரைக்கும். ஸோ 60 lakhs நம்ம இனிஷியலாக நம்ம சேல் க்ரோத் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 30 lakhs 60 lakhsன்றது அதுக்காக நம்ம நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆக்டிவேஷன் ஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா 25,000. ஸோ ஒரு லிஸ்டிங்காக நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 25,000 கொடுக்குறாங்க. இந்த 25,000ன்றது நம்மளுக்கு ஆட் கிரெடிட்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, 25,000 ரூபாய் நம்ம வேஸ்ட் ஆகாது, நம்ம ஆட்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதனால எந்த யூஸ் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆட்ஸ் ஆகும், ஆட்ஸ் வரும்போது உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ்ன்றது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எவ்ரி ப்ராடக்ட்க்கு நீங்க 25,000 பே பண்ற வரைக்கும் ஒன்ஸ் உங்களோட சேல்ஸ் 60 lakhsக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவேஷன் ஃபீஸ்ன்றது இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அக்கௌண்ட்ன்றது நீங்க லிஸ்டிங் பண்ணிக்கலாம் எந்த ஃபீஸ் பே பண்ணாம. ஆனா பிரான்ஸ் வரைக்கும் நீங்க கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். அரௌண்ட் 30 lakhs வரைக்கும் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். 30 lakhs கிடையாது, 59 lakhs வரைக்கும் நீங்க பே பண்ணி தான் ஆகணும் நீங்க லிஸ்டிங் ஃபீஸ்க்கு. ஒவ்வொரு லிஸ்டிங்க்கு நீங்க அதுக்கான காசு கட்டி தான் ஆகணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம லிஸ்டிங் எப்படி பண்றது நம்ம பார்த்துருவோம். நம்ம செல்லா டயர் பார்த்துட்டோம், காஸ்ட்லியா தான் இருக்கு கொஞ்சம் 25,000ன்றது. ஸோ லிஸ்டிங் எப்படி பண்றது நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓகே, இந்த இடம் கேட்டலாக் அண்ட் பிரைசிங் இருக்குல்ல, இது மேல நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணது இந்த இடம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல மேல டாப்ல ஆட் ஏ ப்ராடக்ட் போட்டுருக்கல ரைட் சைட்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணது இந்த இடம் பாத்தீங்கன்னா செலக்ட் ப்ராடக்ட் கேட்டகரி, எந்த கேட்டகரியில நம்மளோட ப்ராடக்ட் சேல் பண்ண போறோம் அதை பத்தி தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ நான் செல் பண்ண போற ப்ராடக்ட் என்னுடைய பாத்தீங்கன்னா கிச்சன் அண்ட் டைனிங். ஓகேவா, ஓகே, கிச்சன் அண்ட் டைனிங்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கட்டிங் அண்ட் ஷாப்பிங் இருக்கு, குக்வேர் செட்ஸ், பாட்டில் ஃபிளாஸ்க்கு. நான் ஒரு மொசம்பி ஸ்குவீசர் தான் நான் சேல் பண்ண போறேன் இப்போ இதுல. ஸோ அது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம கிச்சன் ஆக்சசரிஸ்குள்ள கிளிக் பண்ணிட்டு குக்கிங் டூல்ஸ்குள்ள நம்ம இதை ஆட் பண்ணிப்போம். ஓகேவா, ட்ரை பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி அதுக்கான எந்த கேட்டகரியும் தெரியல. ஸோ இதை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு குக்கிங் டூல்ஸ் செலக்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பிராண்ட்ன்றது நம்ம கொடுத்துருப்போம். ஸோ பிராண்டுக்காக இந்த இடம் நம்ம இதை செலக்ட் பண்ணிப்போம். ஆல்ரெடி ட்ராப் டவுன்ல நம்மளோட பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளது ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரேட்மார்க் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக செலக்டட். இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட நேம். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட ஃப்ரூட் ஜூஸர், ஓகேவா, ஃப்ரூட் ஜூஸர்னு வச்சுக்கிறேன். இதோட பேர் பிளாஸ்டிக் ஃப்ரூட் ஜூஸர். ஓகேவா, பிளாஸ்டிக் ஃப்ரூட் ஜூஸர் நான் செலக்ட் பண்ணிட்டேன் இந்த இடம். ஓகே, ஒன்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா யூபிசி கோட்ஸ். ஓகேவா, மோஸ்ட்லி இந்த அமேசான்ல செல் பண்றவங்களுக்கு இந்த யூபிசி கோட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் பிராண்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் பிராண்ட் ஓனர்ஸ்க்கு கண்டிப்பா யூபிசி கோட்ஸ் என்னன்னு தெரியும். கண்டிப்பா இது யூனிக் ப்ராடக்ட் கோட். ஓகேவா, இதுன்றது நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல பிளிங்கிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ செல்லர்ன்றதுனால, இப்ப நம்ம நியூ செல்லர்ன்றதுனால பிளிங்கிட்ல நம்மளுக்காக 20 யூபிசி கோட்ஸ்ன்றது ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது எப்படி வாங்குறதுன்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃபுல்லா ஓப்பன் பண்ணிப்போம். இந்த இடத்துல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்குல்ல, டாப் மோஸ்ட்ல ரைட் சைட்ல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்குள்ள கிளிக் பண்ணிப்போம். ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா மை டிக்கெட்ஸ்க்கு போயிடுவோம். மை டிக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல ரேசே டிக்கெட் இருக்குல்ல, ரேசே டிக்கெட் மேல கிளிக் பண்ணிப்போம். ரேசே டிக்கெட்ல இந்த இடம் பாத்தீங்கன்னா கேட்டகரியில போயிடுவோம். ப்ராடக்ட் ரிக்வெஸ்ட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிப்போம். இது மேல கிளிக் பண்ணிட்டு இந்த இடம் பாத்தீங்கன்னா சப் கேட்டகரியில பாத்தீங்கன்னா நியூ பிராண்ட் சப்மிஷன் ஸ்டேட்டஸ் ரிக்வயர் யூபிசி எக்ஸம்ஷன் கோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெஸ்பான்ஸ் டைம் 2 days போட்டிருக்கு. நம்ம இது மேல செலக்ட் பண்ணிப்போம். ரிக்வயர்ட் யூபிசி எக்ஸம்ஷன். ஓகேவா, 20 கோட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க யூபிசி கோட்ஸ்ன்றது. ஸோ இந்த இடத்துல நம்ம பிராண்ட் செலக்ட் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம பிராண்ட் கொடுத்துருப்போம்னால ட்ராப் டவுன்ல வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் யூபிசின்றது 20 கொடுத்துடுவோம். 20 கொடுத்துட்டு இந்த இடத்துல அட்டாச்மெண்ட். ஓகேவா, ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி தேவைப்படாது. Blinkit ப்ரொவைட் ஏ பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் யூபிசி எக்ஸம்ஷன் கோட்ஸ் நாட் ஆக்சுவல் யூபிசி. ஓகேவா, இந்த பிளாட்ஃபார்ம்ல லிஸ்டிங் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த யூபிசி கோட்ஸ் யூஸ் ஆகும். நீங்க மற்றபடி அமேசான்ல, பிளிப்கார்ட்ல வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல போனாலும் இந்த கோட்ஸ்ன்றது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பிளிங்கிட்ல மட்டும் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 20 கோட்ஸ் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல 20 கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட்னு கொடுத்துட்டோம். ஒன்ஸ் சப்மிட்னு கொடுத்துட்டோம்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா டிக்கெட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. டிக்கெட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ரிக்வெஸ்ட் ரிக்வயர் யூபிசி எக்ஸம்ஷன் கோட்ஸ். ஓகேவா, இந்த இடம் பாத்தீங்கன்னா ஓப்பன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிக்கெட் ஐடி வந்துச்சு, எல்லா டீடைல்ஸ் வந்துச்சு, ஓப்பன் இருக்கு. இது மேல கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பேஜ்ன்றது ஓப்பன் ஆயிடும். பாத்தீங்களா, மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். இங்க
ஓகே 20 யூபிசி கோட்ஸ்ன்றது வந்திருக்கு இந்த இடம். ஏதாச்சும் ஒருவேளை கோட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ப்ராடக்ட் கீஸ் எப்படி வாங்குறதுன்றது நான் உங்களுக்கு கிளியரா காமிச்சிட்டேன். மெயில் அனுப்பிச்சு சப்போர்ட்ல இருந்து நம்ம 20 ப்ராடக்ட் கீஸ் எப்படி வாங்குறதுன்றது நம்ம டீட்டெயில பார்த்துட்டோம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ப்ராடக்ட் கீஸ் இருக்கு, நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அமேசான்ல ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் அமேசானுக்காக. ஸோ அந்த கீஸ் இருக்கு, நான் அந்த யூபிசி கோட்ஸ் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணி என்னோட ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ண நான் ட்ரை பண்றேன். ஸோ ஓகே, என்னோட யூபிசி கோட்ஸ் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, மென்ஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கு யூபிசி கோர்ஸ் வரதுக்கு 2 days ஆகும். ஸோ 2 daysக்குள்ள எப்போ வேணாலும் வரலாம். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க இந்த இடத்துல நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யூபிசி கோட் கொடுத்தாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா யூனிட் என்டர் யூனிட் கவுண்ட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பிரைமரி யூனிட் நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம்னா, இப்போ என்னோட 1 ஜூசர் இருக்குல்ல, 1 பிளாஸ்டிக் ஜூசர் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சேம் யூனிட் வேல்யூ 1, அதோட வேல்யூ 1ன்றதுனால 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பீசஸ் 1 பீசஸ் வைப்போமா, இல்லாட்டி 1 பேக் வைப்போமா, 1 பீசஸ்ன்னு வச்சிரும். ஓகேவா, 1 யூனிட்னு வச்சிரும். ஓகே, 1 யூனிட்னு செலக்ட் பண்ணிப்போம். இந்த இடம் ஸோ இந்த இடம் நம்ம என்ன செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 1 கவுண்ட்னு செலக்ட் பண்ணிட்டு சேம் மேலே என்ன கவுண்ட் இருக்கோ அதே இந்த இடத்துல வச்சிருவோம். ஸோ யூனிட் வேல்யூன்றது இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட்டோட வெயிட் மென்ஷன் பண்ணோம் வேல்யூன்றது. ஓகேவா, ப்ராடக்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 500 grams இருக்கு. ஸோ 500 grams நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பீசஸ். ஸோ மேலே என்ன செலக்ட் பண்ணியிருந்தோம் யூனிட்ல, ஸோ இந்த இடத்துல நம்ம கிராம்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ கிராம்ஸ் கணக்கில் இருக்கிறதுனால நான் கிராம்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் உங்களோட ப்ராடக்ட்டோட வெயிட் என்னவோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி இந்த மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும். ப்ராடக்ட்டோட மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைலில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக காமிச்சிடும் இந்த மாதிரி டீட்டெயிலாக. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நார்மலி ஒரு பிளிங்கிட் வெப்சைட்டில் மொபைலில் நீங்கள் ஆர்டர் போடும்போது உங்களோட ப்ராடக்ட் எப்படி காமிக்கும்ன்றது இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லைவ் ப்ரிவியூ மாதிரி இந்த மாதிரி காமிக்கும், இண்டிகேட்டட் ப்ரிவியூ. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வேற என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லிங்க் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் ரெஃபரன்ஸ் லிங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களோட ப்ராடக்ட் சேம் ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்லயும் அமேசான்ல எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதோட லிங்க் ரெஃபரன்ஸ் லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா உங்கள் லிஸ்டிங்ன்றது சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இல்லை என் ப்ராடக்ட் எங்கேயும் இல்லைன்னும் போது நீங்கள் பிளாங்காக விட்டுறலாம். ஒருவேளை நீங்கள் கொடுக்க விருப்பம் இல்லாட்டியும் இது விட்டுறலாம். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் அட்ரிபியூட்ஸ்குள்ளே போயிடுவோம். செகண்ட் இதுக்கு செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் கெப்பாசிட்டி கேட்டிருக்கு. ஓகே, அட்ரிபியூட்ஸ் விசிட் ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ் கெப்பாசிட்டி. ஓகே, அதோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 500 ml. ஓகேவா, 500 ml கெப்பாசிட்டி அதோட இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எம்எல்ன்றது கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 1 லிட்டர்னா 1 LTRன்னு மென்ஷன் பண்ணணும், இல்லாட்டி எரர்னு காமிக்கும். இந்த இடத்துல அட்ரிபியூட்ஸ் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா பிளாஸ்டிக்கா என்னன்னு கேட்டிருக்காங்க இது. ஸோ நம்மளது பிளாஸ்டிக் இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கு. இதோ பிளாஸ்டிக், நம்ம பிளாஸ்டிக் செலக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி பிபிஏ ஃப்ரீயான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் எஸ்ன்னு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நாட் அப்ளிகேபிள் கொடுத்துடுங்க. கெமிக்கல் ஃப்ரீயா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. கெமிக்கல் ஃப்ரீ இருந்துச்சுன்னா நாட் அப்ளிகேபிள் இருந்துச்சுன்னா ஆமான்னு கொடுங்க. அப்படி எதுவுமே நீங்கள் அப்ளை ஆகலைன்னா நாட் அப்ளிகேபிள்னு இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஸோ ஸ்பெஷாலிட்டி, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுட் கிரேட். ஓகேவா, என்னோட ப்ராடக்ட் ஃபுட் கிரேட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். வேற ஏதாச்சும் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது மைக்ரோசேஃப் ஓவன் சேஃபா இல்லாட்டி ஓவன் சேஃபா டிஷ்வாஷர் சேஃபான்னு கேட்டிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் சேஃப்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரீசர் சேஃப்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது 2 செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்டவ் டாப் கம்பேட்டபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. நாட் அப்ளிகேபிள்னு கொடுத்துறேன். ஓகேவா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டோட சைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ப்ராடக்ட்டோட சைஸ் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு லைவாக நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஹைட்ன்றது, லென்த்ன்றது, பிரெத்ன்றது நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. இந்த ப்ராடக்ட்டோட பார்த்தீங்கன்னா இது பேக்கேஜிங். ஓகேவா, வித் பேக்கேஜிங் ப்ராடக்ட்டோட சைஸ் வித் பேக்கேஜிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா, வித் பேக்கேஜிங் சைஸ் இது. ஹைட்ன்றது மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல 500 grams. ஓகேவா, ஜின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த ஜின்றது மென்ஷன் பண்ணணும். லைக் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி அங்கே ஆப்ஷன் இருக்காது, நம்ம தான் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வித்தவுட் பேக்கேஜிங். ஓகே, வித்தவுட் பேக்கேஜிங் நம்ம ப்ராடக்ட்டோட சைஸ் என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் சாரி இது 15, இதுவும் 15, இதுவும் ஹைட். இந்த இடம் சாரி 20. ஓகேவா, மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கேஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. கேஸ் டீடைல்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா உள்ளார எத்தனை பேக், இன்னர் பேக்ல எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1ன்னு போட்டுருவோம். ஆர்டர் பேக்கும் 1 தான் இருக்குது. ஓகேவா, பெருசாக ஒன்றும் இல்லை.
இன்னர் கேஸ் 1 அவுட்டர் கேஸ் 1 ஓகேவா செலக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவோம். ஹெவி டியூட்டி பிளாஸ்டிக் MOUSAMBI JUICER ஜூசர்னு மென்ஷன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் மென்ஷன் பண்ணிப்போம். ஓகேவா இது கீ ஃபீச்சர்ஸ் கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா கீ பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். கலர் பார்த்தீங்கன்னா கலர் மென்ஷன் பண்ணோம். இந்த இடத்துல நான் க்ரீன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் டைப் என்னன்னு போட்டிருக்கு பாக்ஸ். ஓகேவா பாக்ஸில் இருக்கும் பேக்கேஜிங் டைப் பாக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ப்ராடக்டோட பேக்கேஜிங் டைப் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் நேம் அண்ட் அட்ரஸ். ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னா வேற யார்கிட்டாச்சும் வாங்கி நீங்கள் விற்கிறீங்க இருந்தீங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங் நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க வாங்கிட்டு அவங்களோட ப்ராடக்ட் வாங்கி நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகேவா ஸோ மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் ரெண்டுமே நான் தான். அதனால இந்த இடத்துல என்னோட டீட்டெயில்ஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே என்னோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேம் அதே காப்பி பேஸ்ட் இந்த இடத்துல பண்ணிடுறேன். என்னோட மார்க்கெட்டிங் இதுவும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் இது ஒரிஜின் இதோட மேனுஃபேக்சர் நீங்கள் ஒன்ஸ் இம்போர்ட் உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி விற்கிறதா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல மேட் இன் சைனா இருந்துச்சுன்னா மேட் இன் சைனா மேட் இன் சவுத் கொரியாவான்னு மேட் இன் கொரியாவான்னு கேட்குறாங்க. ஸோ என்னோட ப்ராடக்ட் இந்தியன் ப்ராடக்ட்ன்றதுனால இந்தியன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தியன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேக் சைஸ் எத்தனை இருக்குது பேக்கில் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1 பீஸ்ன்றது இருக்குது. ஸோ 1 பீஸ்ன்னு போட்டிருக்கேன். பேக் ஓகே 1 பேக்குன்னு போடணும். 1 பீசஸ் 1 பீஸ் ஓகேவா இப்படி மென்ஷன் பண்ணணும். பார்ப்போம் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எரர் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். அடுத்தது டிஸ்கம்ப்ளியேஷன் மேண்டேட்டரின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எஸ்ஆர் நோன்னு கொடுத்துடணும். நோனா நோன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்ஸ் 1 பேக் ஜூசர் வித் LID லிட் கொடுத்துருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் கேட்டிருக்காங்க JCG ஏதோ நீங்கள் மாடல் நம்பர் கொடுத்துங்க. ஸோ கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டோன்ட் யூஸ் ஸ்க்ரப்பர் கொடுத்துடுவோம். இந்த இடத்துல பிராண்ட் கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸ் பிராண்ட் கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸ் கொடுத்துடுவோம். இந்த இடத்துல நம்மளோட மெயில் ஐடியும் நம்மளோட மொபைல் நம்பர் இருந்தால் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடம் நான் என்னோட மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா என்னோட மெயில் ஐடி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ கஸ்டமர் டீட்டெயில்ஸ்க்காக கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸ்க்காக இந்த இடத்துல ஒருவேளை பிஸ் நம்பர் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதோட லைசன்ஸ் நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லாட்டி அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சப்ளை இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஃபுட்டு டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஏதாச்சும் ஃபுட்டுக்கு சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நான் ஃபுட்டுன்னு கொடுத்துடுவோம். ஓகேவா வெஜிடேரியனா கண்டென்ஸ் எக் அது மாதிரி இருந்தால் செலக்ட் பண்ணிங்க. ஷெல்ஃப் லைஃப் கேட்டிருக்காங்க. ஷெல்ஃப் லைஃப் எதுவுமே கிடையாது. ஸோ இது அப்படியே பிளாங்காக விட்டுருவோம். ஓகேவா அடுத்தது கீ ஃபீச்சர்ஸ் அதோட டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கேவிட்டிஸ் கேட்டிருக்காங்க. 1 2 கேவிட்டிஸ்ன்னு கொடுத்துடுவோம். ஸோ இந்த இடத்துல பிளேட் லென்த் கேட்டிருக்காங்க. பிளேட் லென்த்ன்றது 20 mm கொடுத்துடுவோம். இந்த இடம் டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 20 into 20 again into 15. ஓகேவா இது கொடுத்துட்டோம் டைமென்ஷன்ஸ். லைட்டர்ஸ் நெக் பேக்ன்றது லாங் ஃப்ளெக்சிபிளாக ரெகுலர் நெக்குன்னு கொடுத்துருவோம். கிச்சன் லைட்டரா அன்ஃப்ளேமபிள் லைட்டரா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டோம். பிளேட் விடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் விடுத்து கேட்டிருக்காங்க. 2ன்னு கொடுத்துடுவோம். ஏதோ இந்த இடத்துல இது கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஐடியல் யூசேஜ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இது எந்த யூசேஜ்க்காக யூஸ் ஆகுதுன்ட்டு நம்மளோட ப்ராடக்ட் டொமஸ்டிக் யூசேஜ்ன்றதுனால டொமஸ்டிக் கொடுத்துடும். ஸ்ட்ரெயினர் டைப் கேட்டிருக்காங்க. கோலண்டர் ஸ்ட்ரெயினரா கோனிக்கல் ஸ்ட்ரெயினரா ஃபைன் மெஷ் ஸ்ட்ரெயினரா சோப் ஸ்ட்ரெயினரா அந்த மாதிரி டீ ஸ்ட்ரெயினரான்னு கேட்டிருக்காங்க. கோனிக்கல் ஸ்ட்ரெயினர் ஓகேவா கோனிக்கல் ஸ்ட்ரெயினர்னு கொடுத்துருவோம். கோனிக்கல் இல்லை ஓகே கோலண்டர் ஸ்ட்ரெயினர்னு கொடுத்துருவோம். அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துரும். ஒன்ஸ் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைசிங் அண்ட் டாக்ஸேஷனுக்கு வந்துருச்சு. ப்ராடக்டோட ப்ரைஸ் ஓகேவா ப்ரைஸ் பிரிண்டட் எம்ஆர்பி பாக்ஸ் மேலே என்ன எம்ஆர்பி இருக்கோ அது நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா இந்த இடத்துல பாக்ஸ் மேலே இருக்க ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். 249 rupees இருக்குது. ஓகேவா அடுத்தது டேக்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகேவா இதோட HSN கோட் எப்படி இந்த இடத்துலயே நம்ம செலக்ட் பண்ணி தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா இந்த இடம் வந்துருச்சு. சர்ச் சாப்டர் பை SHN கோட். அப்படி இல்லைன்னா
HSN கோட் நம்மளுக்கு தெரியலன்னா டைரெக்டாக நம்ம HSN கோட் ஃபார் பிளாஸ்டிக் ஜூஸர் GUICR கொடுத்துடும். ஓகேவா, கொடுத்தோம்னா நம்மளுக்கு HSN கோடு வந்துடும். ஸோ அந்த கோட் எடுத்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு வாட்டி நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. இந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இது வெரிஃபை பண்ணிக்கணும். ஃபுல் HSN கோடுன்னு கொடுத்துருங்க. இது பாதி தான் கொடுத்துருக்கு. ஸோ ஃபுல் HSN கோட் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் HSN கோட் நம்ம கொடுத்ததும் இந்த இடம் வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதர் கவரிங் பிளாஸ்டிக் ஹேண்ட் மெட்டீரியல் மேனுவல் ஜூசர்ஸ் இதெல்லாம் இது கீழே வரும். ஸோ டேரிஃப் ஐட்டம். ஸோ இந்த கோடு HSN கோடு அப்படியே நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடம் வந்து அப்படியே நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் இது IGST இதோட டேக்ஸ் கோட் கேட்டிருக்காங்க. IGST எவ்வளோ வருதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ப்ராடக்ட் எதுக்கு எந்த கேட்டகரி எந்த டாக்ஸேஷன் கீழே வருதோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. என்னோட இது 18 டாக்ஸேஷனுக்குள்ளே வருது, 18%குள்ளார. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல CGST செலக்ட் ஆகிடுச்சு பாருங்க. 9%. இப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் இது MRP பாக்ஸ் மேலே பிரிண்ட் ஆன ப்ரைஸ். இப்போ என்னோட MRP எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. என்னோட MRP பார்த்தீங்கன்னா 199 rupees வச்சிருக்கேன். லேண்டிங் ப்ரைஸும் 199 வச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கேட்டகரி கேட்டிருக்காங்க. எந்த கேட்டகரியில் வருது பிஸ்னஸ் கேட்டகரி. ஓகேவா, அதை செலக்ட் பண்ண சொல்லுது. சேம் எங்கே இருக்குது இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணல அதே மாதிரி தான் கேட்டகரி. இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ஹோம் நீட்ஸ் இருக்குது. ஹோம் நீட்ஸ் ஃப்ளவர்ஸ் வேசஸ், ஹோம் நீட்ஸ் கிச்சன் அண்ட் பாத் ஹார்ட்வேர், ஹோம் நீட்ஸ் லாண்ட்ரி, ஹோம் நீட்ஸ் லைட்ஸ் அண்ட் லேம்ப். நிறையா கொடுத்துருக்காங்களே. ஓகே, கிச்சன் நீட்ஸ். ஓகே, கிச்சன் நீட்ஸில் இருக்குது நம்மளோட ப்ராடக்ட். கிச்சன் நீட்ஸ் இதில் இருக்குது. கட்லரி அண்ட் ஸ்பூன்ஸில் கிடையாது. கிச்சன் நீட்ஸ் கிளாஸ்வேர் அண்ட் பார், mugs and glasses, teacups, kitchen cookware. ஓகே, பிளாஸ்டிக் கிளாஸ் அண்ட் சர்வேர் கண்டெய்னர் பாக்ஸ். ஓகே, இதுக்குள்ள நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது ப்ராடக்டோட டைமென்ஷன்ஸ் மறுபடியும் கேட்டிருக்காங்க. சேம் ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான் இந்த இடத்துல அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா. எக்ஸ்பெக்டட் டேஸ் டு செல். ஓகேவா, 30 daysக்குள்ள நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ன்றது நம்ம செல் பண்ணிடுவோம்ன்றது நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களோட ப்ராடக்ட்ஸ் 60 daysல செல் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 60 daysன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். 30 days மினிமம் 30 days வச்சுப்போம். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் ஃபீஸ்ன்றது சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜ் ஃபீஸ் மாதிரி இதோ பாருங்க. ஸ்டோரேஜ் ஃபீன்றது 63.56 rupees. டோட்டல் கமிஷன் எவ்வளோ எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மேலே 122 rupees கமிஷனே போயிடுச்சுங்க. ரொம்ப காஸ்ட்லி. கமிஷனுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 18% GST இருக்குது இது மேலே. ஓகேவா, 18% GST. இந்த கமிஷன் மேலே GSTயும் போடுறாங்க. இவங்க பிளிங்கிட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுங்க. உண்மையாலே சொல்லணும்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் விட அதில் GST அதில் கமிஷன் ஃபீஸே கிடையாது. இவங்க கமிஷன் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. 122 rupeesல என்னோட ப்ராடக்ட் ப்ரைஸ் 199 எடுத்தோம்னா அதிகமாகவே போயிடும். ஸோ அதனால என்னோட ப்ராடக்டோட MRP நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இன் ஃபியூச்சர். ஸோ MRP ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடணும். அப்போ MRP ப்ரைஸ் என்ன போடணும்னா 449 போட்டுங்க. ஏன்னா கமிஷன் வேற அதிகமாக பிடிக்கிறாங்கல்ல. ஸோ அதனால செல்லிங் ப்ரைஸ்ன்றது இப்போ நம்ம 299 மென்ஷன் பண்ணிப்போம். ஓகேவா, கமிஷன் எல்லாம் போய் நம்மளுக்கு ஏதாச்சும் நிற்கணும்ல. ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கலன்னா ரொம்ப வேஸ்ட். ஸோ அதனால 299க்கு ப்ராடக்ட் விற்பாங்களா இல்லையான்னு வாங்குவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்காக லிஸ்டிங்காக தான் நான் இது ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஸோ கமிஷன்ஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 124 rupees 0.54 paise பிடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீகரை பிடிக்கிறாங்க 50 rupees பெர் ஆர்டர் மேலே 50 rupees பிடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. டூ மச் ஆஃப் காஸ்ட்லி. எல்லாம் சேர்த்தோம்னா 124.54 paise பிடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கேட்டகரி கமிஷன் போட்டிருக்காங்க பாருங்க. அப் டு 300 rupees 2% கமிஷன் இருக்கு. 300 to 400 அது மாதிரி 4%, அது மாதிரி 18% கமிஷன் வரைக்கும் இருக்குங்க. அரௌண்ட் above 1200 rupees ப்ராடக்ட் நம்ம வித்தோம்னா, above 200 rupees ப்ராடக்ட் வித்தோம்னா 18% செல்லிங் ப்ரைஸ் இருக்குங்க. 18% ரொம்ப காஸ்ட்லிங்க. பாதி GST 18% போடுறாங்க. இவனுங்க 18% கமிஷன் எடுக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லி. ஓகே, இதை நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்தது இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்குள்ள போயிடும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இமேஜ், பேக் இமேஜ், மாடல் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இமேஜ் என்கிட்ட இருக்க இமேஜஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இது ஃப்ரண்ட் இமேஜ். ஓகேவா, 1000 pixelsக்குள்ள வரணும்னு சொல்றாங்க மினிமம் ஹைட்ன்றது. ஓகே, ஸோ நம்மளோட இமேஜோட சைஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இமேஜ் பிக்சல் ரீசைஸ்ன்னு கொடுத்துடுவோம். ஆன்லைன்லேயே நம்ம அது பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டில் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆன்லைன் வெப்சைட்டில். ஸோ இந்த இடத்துல அப்லோட் இமேஜ் கேட்டிருக்கு. ஸோ நம்மளோட இமேஜ் நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுவோம். மெயின் இமேஜ் இருக்குல்ல, மெயின் இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம 1000ன்றது வச்சிருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டும் 1000க்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரீசைஸ்ன்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் பிக்சல்ன்றது சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது கீழே பாட்டமில் கோ டு டவுன்லோட் இருக்குல்ல, இது மேலே கொடுத்துருவோம். கோ டு டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருவோம். டவுன்லோட் இமேஜ் கொடுத்ததும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சேவ் ஆப்ஷன் வந்துச்சு, சேவ் பண்ணிப்போம். அந்த மாதிரி எல்லா ப்ராடக்டோட இமேஜஸ் நம்மன்றது ரீசைஸ் பண்ணி வச்சுப்போம். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடுவோம். இதுக்கு செலக்ட் பண்ணிட்டு 1024x1000 இது ஓகே, இது 1000க்கு மாற்றிடும் ரீசைஸ். ஓகே, கோ டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்துடுவோம். இதுக்கிட்ட பார்த்தோம்னா டவுன்லோட் ஆகிடும், சேவ் கொடுத்துடுவோம். அடுத்து மறுபடியும் ஹோம் போயிட்டு இன்னொரு இமேஜ் இருக்குது, 3 இமேஜ், மினிமம் 3 இமேஜஸ் கேட்டிருக்காங்கன்றதுனால 3 இமேஜஸ் நம்ம கொடுத்துடுவோம். ஓகேவா, இதுவும் 1000 கொடுத்துடும். 1000 ரீசைஸ். ஓகே, கோ டு டவுன்லோட் இமேஜ். ஸோ ஓகே, அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சிங்க எல்லாமே. ஸோ எகைன் நம்ம இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு ஃப்ரண்ட் இமேஜ் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஓகேவா, ஃப்ரண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா மெயின் இமேஜ் 1 இருக்குல்ல, இது செலக்ட் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு, நம்மளோட இமேஜ் ப்ராடக்ட்டும் அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாட்டி பேக் இமேஜும் கேட்டிருக்காங்க. ஸோ பேக் இமேஜும் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். பேக் இமேஜ் பார்த்தோம்னா இது கொடுத்துடுவோம். ஸோ வரமாட்டேங்குது, ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டாக இல்லை. ஸோ இருக்கட்டும், சரி, இது கொடுத்துடும். இது கொடுத்துட்டு ஓகே, ஃப்ரண்ட் இமேஜ் பேக் இமேஜ் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிசி பார்கோட் இமேஜ் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல காமிக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி பார்கோட் அக்செப்டபிள் இமேஜஸ் இந்த மாதிரி இருக்கணும். பிளர் இது மாதிரி கிழிஞ்சு இருந்துச்சுன்னா வரவே வராது. ஸோ நம்ம யூபிசி இமேஜ் பார்கோட் இமேஜ்ன்றது நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்த்தோம்னா நம்ம இப்போ இமேஜ் சைஸ்ன்றது சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இதோ இருக்குது. ஸோ இமேஜ் யூபிசி பார்கோட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணியாச்சு. எந்த வெப்சைட்டில் போய் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்கோட் ஜென்ரேட்டர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இதோ பாருங்கள், இது EAN GSN 128 இருக்குல்ல, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட யூபிசி நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பார்கோட் டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரீசைஸ் இந்த இமேஜ் இந்த வெப்சைட்குள்ளே போயிடணும். ரீசைசருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நம்மளோட இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம சைஸ்ன்றது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வீடியோ ஏதாச்சும் இருந்துச்சா, ப்ராடக்ட் வீடியோ தம்ப்நெயில் ஏதாச்சும் இருந்தால் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம இமேஜ் கைட்லைன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துடணும், வீடியோ ஏதாச்சும் இருந்தால் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ போயிட்டு அடுத்தது வெரிஃபை அண்ட் சப்மிட்குள்ளே போயிடுவோம். ஓகேவா, வெரிஃபை அண்ட் சப்மிட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ, எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குதா இல்லையான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கமிஷன் எல்லாமே இந்த இடத்துல டீட்டெயிலாக நம்ம எல்லாம் பார்த்தாச்சு இருக்கணுமே. இதோ பாருங்கள், இமேஜஸ் நம்ம சப்மிட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பேக் எல்லாமே கொடுத்தாச்சு. அதே மாதிரி யூபிசி இமேஜ் பார்கோடும் கொடுத்தாச்சு. ஸோ வெரிஃபை அண்ட் சப்மிட் கொடுத்துடுவோம். ஒன்ஸ் வெரிஃபை அண்ட் சப்மிட் கொடுத்ததும் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செலக்டட் ப்ராடக்ட்ஸ் இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆனது கிளஸ்டர் செலெக்ஷன் பெண்டிங். ஓகேவா, ஒன்ஸ் இது இதுவாயிடுச்சுன்னா நம்மளோட ப்ராடக்ட்ன்றது ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம ப்ராடக்ட் எப்படி லிஸ்டிங் பண்ணுறதுன்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்க, 25,000 rupees பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ப்ளீஸ் செலக்ட் கிளஸ்டர் பிஃபோர் மேக்கிங் தி பேமெண்ட். ஓகேவா, செலக்ட் கிளஸ்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் நீங்கள் உங்களோட ப்ராடக்டை நீங்கள் அனுப்ப போகிறீங்க, மீன்ஸ் அவங்களோட இதுக்கு அனுப்ப போகிறீங்கன்றது கேட்டிருக்காங்க. ஸோ பூனேயில் நீங்கள் விற்க போகிறீங்களா உங்களோட ப்ராடக்ட், பெங்களூரில் விற்க போகிறீங்களா, NCR ஹைதராபாதா NCR இந்த மாதிரி மல்டிபிள் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அவைலபிள் ட்ரையல் கிளஸ்டர்ஸ் இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இப்போ நான் ஹைதராபாத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹைதராபாத் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஹைதராபாத், கவுலிகுடா இந்த மாதிரி மல்டிபிள் வந்திருக்கு டார்க் ஸ்டோர்ஸு. ஸோ இந்த டார்க் ஸ்டோர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பே பார்த்தீங்கன்னா 25,000 பே பண்ணால் மட்டும்தான் உங்களோட லிஸ்டிங்ன்றது ஆக்டிவேஷன் ஆகும், இல்லாட்டி உங்களோட ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆக்டிவேஷன் ஆகாது. ஸோ யாராச்சும் லிஸ்டிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு நீங்கள் லிஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிளிங்கிட்ல 25,000 rupees பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, இவ்வளோதாங்க. டீட்டெயிலாக நம்ம லிஸ்டிங் எப்படி பண்ணுறது எல்லாமே கிளியராக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக 24 hours ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் வேறு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்காக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.